ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787711111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஜனநாயகன் திருவிழா தமிழ்நாட்டில் தேட்டர்கள் எல்லாம் ஒரே பேனர்களும் கொண்டாட்டங்களும் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. முழுக்க அரசியல் படம் எப்படி இருக்குது சார்? நீங்கள் உங்களால் உங்களுக்கு இவ்வளோ குறும்பு இருக்கக்கூடாது. நீங்கள் சிஜேபி பற்றி அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் நான் படம் பார்த்துட்டு வந்த மோகம் முடிச்சுட்டு சரி ஓகே. படம் வந்து ஒரு ஆவரேஜ் பிக்சர் ஒன்றா சொல்லலாம், பெருசாக சொல்ல முடியாது. அரசியல் படம் இல்லை, அரசியல் படம் தான். அது அரசியல் படமாக எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதையாவது முழுசாக செஞ்சுருக்கணும். அதையும் எடுக்காமல் சம்மந்தம் இல்லாத பல காட்சிகளுக்கு காமிச்சு ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்குது. விஜய் படம் மாதிரி இல்லை இன்னும். கடைசி படம் இது. அதுதானே சார். அதுக்காக இந்த ஒரு ஆறுதல் பரிசாக கொடுக்க முடியும், அவ்வளோதான். படம் பொறுத்த வரைக்கும் கடைசி படமாக இருந்தால் அது நம்ம அந்த பாயிண்டில் நம்ம பார்க்கக்கூடாது. இதுதான் கடைசி படம். நம்ம அமைச்சர்களாக போய் அங்கே வந்து ஒப்பாரி வைக்கிறது கண்ணீர் விடுறதுக்கு சொல்லுங்கள். அரசியல் படம்னா நீங்கள் அரசியல் நெடி இருக்கணும், வசனங்கள் இருக்கணும், என்ன அரசியல் பேசுகிறீங்கன்றதாவது தெரியணும். எதுவுமே இல்லாமல் திடீர்னு நான் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு டான் வராரு, அப்புறம் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அவர் இங்கே டிஎஸ்பியாக இருந்திருக்கிறாரு. ஆரம்பமே எப்படி இருக்குது அப்படி இருக்குது. நான் துப்பாக்கி சரி அவ்வளோ பெரிய டான் இதில் துப்பாக்கி கடத்துறாரு பார்த்தீங்கன்னா, கரடி பொம்மையில் கடத்துறாரு. அவ்வளோ வந்து ஒரு இதை சொல்லிக்கிட்டா எப்படிப்பட்ட ஒரு டான் நீங்களே பார்த்தீங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்ல முடியும். படத்தில் வந்து எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றுமே கிடையாது. கடைசி படம்ன்றதை தாண்டி எந்த ஸ்பெஷலும் அந்த படத்தில் கிடையாது. சில பேர் கூவாங்க கோல்டு காயின் வாங்கிட்டு, நான் எனக்கு அது அவசியம் கிடையாது. இருக்கிறத நான் சொல்லிடுறேன். படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது வந்து நான் நினைக்கிறேன் எச் வினோத்தோட பழைய படம் நீங்கள் சொல்லலாம். அதாவது அவர் முதல் படம் நீங்கள் சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், பப்ளிக் அவேர்னஸ் கொடுத்துருப்பார் எச் வினோத். நான் குறைச்சி மதிப்பில்லை. ஒரு ஒரு என்ன சொன்ன கேட்டால் ஒரு டெக்னீஷியனையோ இல்லை ஒரு டைரக்டர் யாரையுமே நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர் எடுத்த அடுத்த படங்கள் எடுத்துங்க, நீங்கள் நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தீரன் அதிகாரம், அதெல்லாம் ஒரு நிஜ சம்பவத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அங்கே போய் ஷூட் பண்ணி கொண்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட படங்கள் கொடுத்த எச் வினோத் இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்த காரணம்னு கேட்டால் தலையீடு தான் காரணம். இதில் பல பேருடைய தலையீடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து விஜய் அவர்கள் தலையீடு மட்டுமே இல்லை, விஜய் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருடைய தலையீடும் இதில் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க ஒரு அரசியல் படம் கொடுக்கணுன்றதுக்காகவே இவங்க என்ன செய்யணும், அந்த எண்ணத்திலேயே இவங்க எடுத்துருக்கிறாங்க. நம்ம வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு படம் கொடுக்கணும், ஒரு அரசியல் படமாக கொடுக்கணும், இவங்களுக்கு எதிராக கொடுக்கணும். என்னென்ன கட்சியெல்லாம் வருது படத்தில் இருக்கிறது திமுக மட்டும்தான் வருது, மற்ற கட்சி வரல, வேற யாரும் இல்லை. பிஜேபி கூட வரல. பிஜேபி ஒரு கவர்னரை வந்து அடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கு. ஒரு கவர்னரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அது கூட அடிக்கிற காட்சி இல்லை, அவர் வந்து விழற மாதிரி ஒரு காட்சி. கவர்னர் அவ்வளோதான். அதில் அரசியல்வாதி எது மாதிரி கவர்னர் எதுக்கும் அதில் வந்து கொண்டு வந்து இழுத்து வந்து போட்டாங்கன்னு தெரியல. அடிக்கிறத விட சாட்டையில் அடிக்கிறதெல்லாம் தரையில் தான் அடிக்கிறார். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக யார் மேலேயும் அடிப்படலை. ஸோ ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரகாஷ் ராஜ் வில்லன், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைச்சர் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக காட்டுறாங்க. அவர் வந்து மு.க. ஸ்டாலினை வந்து ஒப்பிடுற மாதிரி சில வசனங்கள் வைக்கிறாங்க. ஓகே, அந்த அப்பா முதலமைச்சர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகன் ஆழ்வான், நான் ஆழ்வேன், பேரன் ஆழ்வான், இப்படி ஒரு வசனங்கள் இருக்குல்ல, வழக்கமாக வைக்கிற வசனங்கள் தானே. அதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாடு அரசியலில் வந்து இந்த நீத்து போன விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து அதுதான் இந்த வசனம், இந்த வாரிசு அரசியல்ன்றது. வாரிசு தகுதி இருந்தால் யார் வேணால் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் வேணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் காட்டுற மாதிரி காட்டியிருக்கீங்க. அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் காட்டுறீங்க, மகள் சென்டிமெண்ட்டு ரொம்பவும் காட்டுறீங்க. அது மகள் கேரக்டர் ஒர்க் அவுட்டே ஆகவே இல்லை. மமிதா பைஜோ வந்து விஜய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் நம்ம யூத்தாகவே பார்த்துருக்குறோம். இப்போ அந்த படத்துலையும் யூத்தாக தான் இருக்கிறாரு. அப்போ மமிதா பைஜோ காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா மகள்னு காட்டும் போது வந்து சிஸ்டராக காமிச்சிடலாம், தங்கச்சியாக காமிச்சிடலாம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா அடாப்ட்டு, அதாவது ஒரிஜினல் இருக்கிறது, அதுவும் ஒரிஜினல் கிடையாது, அதுவும் படத்தில் அடாப்ட் தான். ஸோ இப்படி வந்து இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவமே இல்லாமல் திடீர்னு நுழைக்கிற மாதிரி இருக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவங்கள வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க. இப்படி வந்து கொண்டு வந்து திணிக்கிறீங்களே தவிர இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஆரம்பத்தில் வந்து. அதை விட கொடுமையான விஷயம்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்படி ஃப்ளாஷ்பேக் போகும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் போயிட்டு எதுக்கு வந்து அவ்வளோ நீக்கிறவங்களை கொள்றாங்கன்னு தெரியல.
அந்த நாட்டோட அதிபரையே வந்து தூக்கில் தொங்க விட்டுறாங்க, அந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. சம்மந்தமே இல்லை, அந்த படத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு டான் வந்து பெருசாக காட்டணுன்றதுக்காக முதல்ல நீங்கள் கதை முக்கியம் மதேஷ், நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன், கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு லைன் கதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன் ப்ளே வந்து சுத்தத்தில் இருக்குது. எப்படி ஒரு சின்ன பஞ்சில் வச்சு ஒரு நூல் சுற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் அவுட்டு, கதையும் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து பிச்சு பிச்சு அங்கங்கே சொருகுன மாதிரி இருக்குது. சரி, இது ரெண்டுமே இல்லை. கதையில் வில்லன்கள், இந்த பிரகாஷ் ராஜை எத்தனை வருஷம் எத்தனை தடவை தான் எவ்வளோ தான் பார்க்க முடியும் இப்படியே இதே மாதிரி கேரக்டரில்? நான் கேட்குறேன், அந்த ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோர்வு தட்டாதா? ஒரு வித்தியாசமாக பண்ணணும்ல. வழக்கமாக அதே பேசுகிற அதே வசனங்கள் அதே இருக்குன்னா அவர் கொண்டு வந்து போடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபி தியோல், நீங்கள் என்ன பேன் இண்டியா மூவினா நீங்கள் பாபி தியோல் போடணும். உங்களுக்கு அந்த நெருக்கடி வேறு இருக்குது. நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த படத்தை எடுத்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும் போல். இப்போ அவர் கட்டும்போதுனா வில்லனை பார்த்தாலே வந்து வில்லன்னா ஒரு கொஞ்சம் மிரட்டணும்ல, அந்த தோற்றமாவது மிரட்டணும்ல. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் சார் படத்தில் நிற்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழக்கமாக போடுற அதே பாட்டை திருப்பி திருப்பி தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த சிறை சம்பவங்கள்லாம் தேவையில்லாத சம்பவங்கள்லாம் சிலது இருக்குது. வெறும் சண்டை காட்சிகள், சண்டை காட்சி கூட ஒரு அர்த்தமாக இருந்ததுன்னா அந்த சண்டை இந்த 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 இடத்துல சண்டை தேவைப்படணும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் சண்டை தேவைப்படுது, அவ்வளோதான். மகளை கடத்தின்னு போய் கொண்டு போய் வைக்கிறாங்க, அங்கே வந்துடுறாரு. இப்படி தான் இருக்க தவிர படத்தில் நிறைய பேசலாம், பேசிட்டே இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணலாம். அரசியல் படம்லாம் இது கிடையாது. ஒரு கமர்ஷியல் கலந்த வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்ச் டைலாக் அவங்க ஒன்றும் இங்கே ஒன்றும் வச்சிருக்குது, அவ்வளோதான். தவிர அரசியல் எந்த அரசியலும் பேசுவே. நீங்கள் வந்து ஒரு விமர்சன பார்வையோடு நீங்கள் அறிவார்ந்து நீங்கள் வந்து இங்கே நான் சில நேரத்தில் நான் பார்க்கில் பார்ப்பேன், வாக்கிங்கில் இருக்க இந்த படத்தை தடை செய்யும் போது பல வயசில் மூத்தவங்க கூட பேசியிருந்தாங்க. ஜனநாயகன் படத்தை வந்து தடை செஞ்சுட்டாங்கன்னு. ஜனநாயகன் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஜனநாயகனில் கடைசியாக எத்திக்ஸ் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்ல எத்திக்ஸ் என்னென்னா, அதாவது வந்து அம்பேத்கர் ஆக்ட் வந்து இல்லை, டிவிகேக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. டிவிக்கேன்னா தளபதி வெற்றி கொண்டானுக்கு ஒரு ஆக்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கத்தி வச்சுங்க கையில், எல்லோரும் கையில் கத்தி வச்சுருக்குறாங்க. அப்போ என்ன இருக்குது சொல்லுங்க பாரு. நீங்கள் ஹெட்டிங்கில் நீங்கள் டைட்டிலில் வேறு வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு போட்டுறீங்க, ஆக்ட் பண்ணுறது போட்டுறீங்க. கடைசியாக வந்து எத்திக்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து எல்லோரும் வந்து மக்கள், சாதாரண மக்கள் வந்து சின்ன பையன் பெரிய பையன் எல்லாரும் கத்தி வச்சுங்க. ஏற்கனவே கத்தி வச்சுருந்தா இங்கே வந்து நடந்துட்டு இருக்குது இல்லை, எல்லாரும் தான் கத்தி எடுத்துக்கிறான். ஸோ எனக்கு வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமே ஒன்றுமே இல்லை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். எப்படி ஜனநாயகனாக காட்டப்படுறாரு விஜய் இந்த படத்தில்? ஒன்றுமே இல்லையே. எங்கள் இது ஏதாவது இருந்தாலும் நான் சொல்ல முடியும். டைட்டிலுக்கு ஏதாவது சொல்லுங்கள். டைட்டில் ஜனநாயகன் நம்ம வேணால் இப்போ பேரை ஒன்றா மாற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் இப்போ வந்து ஒருமையில் பேசுகிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறாங்க. அன்பில் பாசமிகுதியோடு போய் பார்க்குறவங்க கூட வெளியில் வந்து மாண்புமிகு முதல்வர் தம்பி விஜய்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்குது. எதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் டைட்டில் இல்லை. இப்போ சமீபத்தில் பிரபு கூட போயிட்டு வந்தார், கூட மாண்புமிகுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தம்பி விஜய்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மாண்பை குறைக்கிறது தான். அது எப்படி இருந்தாலும் அது யாருமே சந்தோஷத்தில் சொன்னாலும் சரி, இல்லை கோபத்தில் உடனே மாறாது சார், நம்ம கூட மாறாது. அதை இப்போ மாற்றிடலாம் வேணா. நீங்கள் டைட்டில் வச்சுருவோம், ஜனநாயகர்னு சொல்லிடலாம். இப்போ புரட்சி தலைவர்னு சொல்லியா, புரட்சி தலைவர் சொல்லிங்க, என்ன புரட்சி பண்ணார் எம்ஜிஆர் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ புரட்சி தலைவின்னு சொன்னாங்க, அது மாதிரி ஜனநாயகர் சொல்லுங்கள். ஜனநாயகர்னா ஜனநாயகத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எக்கு தப்பாக பேசுனீங்கன்னா உடனே அரெஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் ஜனநாயகம்லாம் பேச முடியாது. அப்போ ஜனநாயகர்னு ஒன்றா பேரை வச்சிடலாம். அதுக்கு வேணா இந்த படம் உதவும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மனசாட்சியே விட்டுறேன். இந்த படத்தை பார்க்குறவங்க கேட்டினா படத்தில் வந்து விசேஷம் எதுவுமே கிடையாது. குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் ஜெயிலில் காட்டுறீங்க, கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போலீஸார் காட்டுறீங்க. சம்மந்தம் இல்லாமல் நிறைய காட்சிகள் அப்படியே போயிட்டே இருக்குது. இல்லை ஒருவேளை நம்ம யூகிக்க கூடாது இந்த படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா படம் ஒன்று சொல்லிவிடுங்க, ஒரு கமர்ஷியல் படம் இது மசாலா படம் சொல்லுங்க. அது எதுக்கு வந்து ஜனநாயகன் ஒரு பேரை வச்சு அரசியல் படம்னு எதுக்கு சொல்கிறீங்க? அரசியல் படம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்த்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கத்தி படம் எடுத்துங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து பேசியிருந்தால் பரவாயில்ல. சும்மா அப்படியே காம்போவோ கலப்படமாக எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்க. மதர் சென்டிமெண்ட் எடுத்துக்கணும், டாக்டர் சென்டிமெண்ட். அதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, இங்கே சில பேருக்கு ஒரு சில விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணும்னு கூட தெரியல. ஏதோ வந்து பகவத் கேசரியில் வந்து அவர் பண்ணுறாருன்னா அந்த மக்களோட எண்ணம் அவருடைய இது. யார்? பாலையா படம்லாம் நான் வாழ்நாளில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த ஜனநாயகன் படம் வந்து பகவத் கேசரி சொன்னாங்களேன்றதுக்காக நான் அந்த படத்தை பார்த்தேன் 4 மாதத்துக்கு முன்னாடி.
இல்லையா அந்த மாதிரி. ஆனால் அவருடைய உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன அந்த இதெல்லாம் வரும், கிளிம்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து நான் பயந்துன்னு ஒரு வாரமாக இப்போ உட்காந்துப்பேன். சேகுவாரா பயப்படவே மாட்டாருவாங்களே, நான் உள்ள பயந்தது யாருன்னு கேட்டேன்னா பாலையா படம் பார்த்தா பயந்துருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்லாம் அவர் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு சொல்லி பேசுறது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயினுக்கு நடுவில் அதான் சொல்கிறேனே, அதெல்லாம் பயந்துன்னு நம்ம ஓரமாக போய் உட்காந்துப்போம், மூலையில் உட்காந்து பார்ப்போம். ஏன்னா பாலையாவோட அட்வென்ச்சர் அது. ஃபைட் சீனில் அதான் அந்த மக்கள் போயிட்டே இருக்கு இவருக்கு. அதுதான் அந்த அது மாதிரி மக்கள் அங்கே உள்ள மக்கள் வந்து பழகிட்டாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டாங்க. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் உஷாரு. அதனால தான் ராமராஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேனை காரில் நிறுத்தினார் ஒரு படத்தில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார்? ராமராஜன். நம்ம ராமராஜன் வேனை வந்து காலில் நிறுத்தினார். அதோட அவர் நிறுத்தணும் தான், சரி அவரை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி அது ஒரு சூப்பர் ஸ்டார் கூட சில படங்கள் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து, ஆனால் அவர் மாற்றிக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டார். அவர் வெற்றி காரணமே தான். சூப்பர் ஸ்டாரோட வெற்றி காரணம்னா இன்னைக்கு அந்தந்த ஜெனரேஷனுக்கு அவர் மாற்றிக்கிட்டே வருவார். மாற்றாமல் இருந்தவங்களாம் காலி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்த எதுக்கு சொல்றேன்னா, அந்த குட் டச் பேட் டச்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு எங்கே சொல்லணும்னு கேட்டால், உண்மையிலே எல்லா பெண் குழந்தைகளும், நானும் 2 பெண் குழந்தைகள் இருக்கு, எங்கே சொல்லணும்னு கேட்டால், ஒரு அம்மா வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும், எச்சரிக்கை பண்ணுறது. அதேமாதிரி ஸ்கூல் டீச்சர் வந்து பெண் குழந்தைகள் இருக்க அந்த கிளாஸில் இருக்க டீச்சர் வந்து அதை சொல்லணும். ஒரு பொது மேடையில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பொது மேடையில் வந்து அவர் சொல்லுவார், அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, நீங்கள் பகவத் கேசனி பார்த்துருப்பீங்க, அதுலேயும் தான் இருக்கும். பட் இதில் வந்து விஜய் அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, பெரிய வந்து ஒரு ஹாலில் ஒரு ஏதோ ஃபங்க்ஷனில் தான் வந்து சொல்கிறாரு, சரிங்களா? ஒரு ஏதோ ஒரு ஆனுவல் டேலேயே ஏதோ ஒன்று வந்து மேலே வந்து பேசுவார். அதுவும் திணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த காட்சி கூட. அப்போது அதை வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணுறாராம்மா, இது குட் டச் பேட் டச். அதை நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நெருடலாக இருக்குது சார். தியேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு நெருடலாக இருக்கும். தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா உறவும் சொல்கிறீங்க, தனித்தனியாக சொல்கிறீங்க. நீங்கள் குட் டச் பேட் டச் சொல்லணும், ஆனால் அது வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராக இருந்தாலும் சொல்லிடலாம், அல்லது ஒரு ஆணாக இருந்தாலும் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் உறவு முறை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவாக இருந்தாலும் சரி, அப்பா இருந்தால் இப்படி வரிசையாக நீங்கள் உறவு முறை ஃபுல்லாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நெருடலாக இருக்குது அந்த காட்சி. அது வந்து பேரண்ட்ஸோட வந்து படம் பார்க்க போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கே அது நெருடலாகிடும். நீங்கள் உறவு முறையை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, கலங்கப்படுத்தக்கூடாது. தவறு நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், இது வந்து 4 சோத்துக்குள்ள அட்வைஸ் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. சரி, ஒரு பப்ளிக்கில் வந்து பொது இடத்துல வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்கலாக இருக்குது. இப்போ நீங்களும் தான் 2 பக்கமும் வந்து கையில் அணைச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது யாராவது தப்பு சொல்கிறோமா? ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது யாரும் தப்பு சொல்லலைல்ல. ஸோ அதனால் இடத்த சொல்கிறது வந்து பெண்களுடைய வந்து இடத்த சொல்லி, அங்கே தொட்டால் வந்து நீங்கள் வந்து அம்மா கிட்ட சொல்லுங்கள், இங்கே தொட்டால் அம்மா கிட்ட சொல்லுங்கள், இவர் தொட்டால் சொல்லுங்கள், அவர் தொட்டால், இதெல்லாம் வந்து அந்த சீனே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை முதல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் வந்து சொன்னால் வந்து பெண்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக எடுக்கிற முயற்சி தான் இது. ஆனால் நீங்கள் எதை விட்டுட்டீங்க, கோட்டை விட்டீங்க கேட்டால் மெயின் எதுனா கதையை கோட்டை விட்டீங்க. அரசியல், ஆமாம் அரசியல். சரி, அரசியலாவது பேசுதா, அப்படியாவது நீங்கள் காரசாரமாக எவ்வளோ வசனங்கள் இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் எதுக்காக சொல்கிறேன், இதை நான் நடிச்சிட்ட படம் சொல்கிறேன்னு நான் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க. சக்தி திருமகன் படம் போய் பாருங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான் ஹீரோ. ஆனால் வசனங்கள் மட்டும் எடுத்து பாருங்க. அவர் பேசுகிற வசனம் மட்டுமே கிடையாது, வில்லன் பேசுகிற வசனம், எல்லாரும் பேசுகிற வசனத்தை எடுத்து பாருங்க. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் வசனம். ஸோ வசனம் மட்டுமே ஒரு அரசியல் படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அரசியல் பேச போகிறீங்க அதை எடுத்து பேசுவோம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க கடைசியாக, நாங்கள் எல்லாம் நல்லா தான் எடுத்தோம், ஆனால் இவங்க கொடுத்த நெருக்கடி தான் நாங்கள் இங்கே கத்திரி போட்டோம், அங்கே கத்திரி போட்டோம் சொல்லலாம். ஆனால் படம் எடுத்து கத்திரி போட்டே இந்த லட்சத்தில் இருக்குது, இன்னும் கத்திரி போடாமல் வந்திருந்ததுன்னா சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அதில் தேவையில்லாமல் எம்ஜிஆர் படத்தில் வந்து ஒரு சாட்டையை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த சாட்டையை கொண்டு போய் அடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் கொண்டாட முடியும் சார். இந்த விஜய்க்குன்னு விஜயோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒரு நாள் 2 நாள் படம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக அவுட். ஸோ விஜய் ரசிகர்களுக்கான படம், ரசிகர்களுக்கான படம், பொதுமக்களுக்கான படம் கிடையாது. அரசியல் பேசின படம்லாம் கிடையாது. எந்த அரசியலும் பேசவே இல்லை. ஜனநாயகம் வந்து எந்த அரசியலும் பேசவே இல்லை. ஒன்று மத அரசியல் பேசணும், அதுவும் பேசலை. என்னவோ வந்து ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்து உள்ளே வந்து இந்தியாவை வந்து அழிக்கிறேன்னா எதுக்கு அழிக்கணும் அவன், ஏதாவது அதுக்கு எதுவுமே காரணங்கள் எதுவுமே இல்லை. தனித்தனியாக இருக்கும் படம், நீங்கள் பார்த்தா தெரியும். சம்பந்தமே இல்லாமல் நீக்கிறோக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை வந்து வந்து கபலீகரம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அது எதுக்குன்னே தெரியல. ஸோ துப்பாக்கி கடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரடி பம்பை வச்சு இந்த துப்பாக்கி கடத்துறது அது ஈஸியாக என்ன சார், இந்த அந்த அளவுக்கா சார் நீங்கள் மெட்டல் டிடெக்டர்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ முழுமை பெறலைன்றீங்க. முழுமை பெற படமே இல்லை தான். இந்த பக்கம்
மக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், வீதிக்கு வந்துட்டாங்க. டெல்லியில் நடந்த போராட்டம் கலவரமாக மாறி இந்தியா முழுக்க பல மாநிலங்களை பற்றி எரியுது. தமிழ்நாட்டில் நீட்டே வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்க? இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பொதுவாக மாணவர் போராட்டம் பொறுத்த வரைக்கும் அது வந்து கூடிய சீக்கிரம் பேசி முடிச்சுறது தான் நல்லது. அதை நீங்கள் வளர விட்டிங்கன்னா அது வந்து இதை தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான். இந்தியா விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரைக்கும் போகும் அது. ஆமாம், மாணவர் போராட்டம் எப்பவுமே மாணவர் போராட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே முடிக்கணும். அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகில இந்திய அளவில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குன்னா டெல்லியில் அது ஒரு அட்டாக்காக போயிடுச்சு, வன்முறையாக போயிடுச்சு. இல்லை, வன்முறைனா நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே சொல்லுங்கள், நம்ம நியாயத்தை பேசணும், நேர்மையாக பேசணும். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்முறையை வந்து இந்த போராட்டக்காரர்கள் கையில் எடுத்தாங்க. ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம் கட்டுங்க, நீங்கள் ஒரு ஆதாரம் கட்டுங்க. மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்கள் நம்மளை கூர்ந்து கவனிக்கிறோம், தினம் கவனிக்கிறோம். இல்லை, 22 நாள் போராட்டம், நீங்க அனுமதி இல்லாத நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி வரீங்க. இல்ல இங்க அப்படியே வந்தாலும் போல நீங்க இந்த மாதிரி பேரணி வரீங்கன்னு பர்மிஷன் வாங்கலன்றாங்க பிஜேபி தரப்புல. நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே, இதுதானே காலகாலமா நடக்கிறது. சரி, இப்ப இங்க தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நடக்குது? அனுமதி வந்து அனுமதி கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசி முடியுங்களா? நீங்க ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துறீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா 22 நாளா அமைதியா நடந்திருந்தது. சார் விவசாயிகள் போராட்டம் எடுத்துங்க சார், அது மாத கணக்கில். பின்ன அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சுமூகமா முடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கும் வரணும்ல. நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, கோரிக்கை என்னன்றது பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில சுமூகமா முடிக்கலாம். ஆனால் இந்த அரசுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. இந்த என்ன நம்ம விவசாயிகள் போராட்டம் பார்த்தோம்ல, அது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அசம்பாவிதம்லாம் நடந்தது இல்லையா? டிராக்டர் ஏற்றி சில பேர் வந்து இறந்தாங்க, இதெல்லாம் நிறைய நடந்தது இல்லைங்க. ஸோ இதுவும் கூட நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த அமைதியான ஆர்ப்பாட்டமாக தான். எங்கேயுமே வன்முறை வந்து இத்தனைக்கும் இவங்கெல்லாம் இளைஞர்கள் அத்தனை பேருமே ஏதோ வன்முறையை கையில் எடுத்த மாதிரிலாம் தெரியல. பல காட்சிகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்பு போன அதிகாரிகள் தான், காவல்துறை அதிகாரிகள் தான் அந்த லட்டி சார்ஜ் பண்ணுறதை பார்க்குறோம், அங்கே ரஃபாக நடந்துக்கிறத பார்க்குறோமே தவிர எந்த மாணவர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, இல்லை வந்து பார்த்தா வன்முறையை கையில் எடுத்தாங்க. இங்கேயும் போராட்டம் தமிழ்நாடு. அதான் இவங்க ஒரு இடத்த இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா, ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. முதல்ல வந்து இவங்க வந்து மத்தியில் இருக்கிற வந்து பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவாக தான் செயல்படுறாங்க. யாரு? மாநில அரசு. மாநில அரசு அப்படிதான் நடக்குது, இணக்கமாக தான் போறாங்க. மாநில அரசு நம்ம விஜய் அரசு தான் நான் சொல்றேன். இல்லை, அவங்க காங்கிரஸோட கூட்டணி இருக்கு சார். காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்கப்படலை, ஆனால் அந்த தள்ளுமுள்ள வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போறாங்க, மூக்கில் ரத்தம் வருதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எதனா உடனே ஏதாவது ரியாக்ஷன் இருந்துச்சா? அதுக்கே ஒரு 8 மணி நேரம், அது 8 மணி நேரம் ஆச்சு அதுக்கு. இல்ல அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஏதேனும் டவுட் இருக்கா? அதாவது விஜய் அரசாங்கம் தாவேகா காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கு, நெருக்கத்துல இருக்கு. பிஜேபியோடு ஏன் ஏதாவது மென்மையா இருக்காங்க? இல்ல இந்த பக்கம் ஒரு துண்டு, அந்த பக்கம் ஏன் அப்படி வளைச்சி நெளிச்சு பிஜேபியோட சேர மாட்டாங்க. கொள்கை எதிரி சார். அப்படியே கொள்கை அதெல்லாம் கிடையாது சார். இங்க ஒரு துண்டு, அங்க ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கொள்கை எதிரி. நெருக்கம் இல்லையே. நெருக்கம் இல்லைனா கூட பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கிறேன், இந்த விஷயத்த எடுத்துங்களேன். நீங்க மற்ற விஷயம் நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்போ கனிமொழி போய் டிஎம்கே போய் ஆதரவு தெரிவிக்க போறாங்க, இல்ல ஆராசா போறாரு, இதெல்லாம் விட்டுருங்க. இன்னும் உங்க சைட்ல இருந்து யாரும் போல, நான் அதை கூட பேசவே இல்லை. ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து பிரதிநிதிகள் கிடையாது சார். இல்ல அப்படின்னா போகக்கூடாது, மத்தவங்க போகக்கூடாதா? கட்சி இருந்து ஒருத்தர் போகக்கூடாது. இங்க நான் கேட்கிறேன், அமைச்சர் போகக்கூடாது, டெல்லி எம்பி தான் போகணுமா? ரெப்ரசன்ட் சார் ஒரே ஒருத்தர் இப்ப இவர் இருக்காரு சார். அங்க இருக்கிற அங்க மக்கள் வந்து அங்க போராடக்கூடிய மக்கள் வந்து பல சிலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அது எழுப்புறாங்களா இல்ல எழுப்பப்படுதான்றதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தான் நடக்கும் இதுல. ஆனால் இங்க இருக்கிற வந்து ஒரு கல்வி அமைச்சரையோ அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சரையோ ஒருத்தர் வந்து அங்க அனுப்பி வந்து ஒரு தார்மீக ஆதரவு தெரிவிக்கிறதுல என்ன உங்களுக்கு சிரமம்? அப்போ நீங்க மத்தியில் இருக்க பாஜக அரசு கிட்ட நீங்க வந்து இணக்கமா போகணும்னு நினைக்கிறீங்க, அது இருந்துங்க. ஆனால் உங்க கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி இல்ல, ஆனால் வந்து நீங்க வந்து இந்தியா கூட்டணி நீங்க இல்ல அப்படி சொல்லுவீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டாட்சியில வந்து 2 பேருக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க வச்சுங்க. அந்த அடிப்படையில கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க ராகுல் காந்தி வந்து தாக்கப்படலை, ஆனால் தாக்கப்பட்டதா சில செய்திகள் வருது. மூக்கில் ரத்தம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவர் தூக்கிட்டு போறாங்க. அப்போ வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தா அது ஒரு 2 உங்களுக்கு செய்தி வராதா, உங்களுக்கு தகவல் வராதா? அதுக்கே இவ்வளவு நீண்ட யோசனை. அப்போ நீங்க இந்த இடத்துல தெளிவா தெரிவிக்கணும்னா மத்தியில் இருக்க பாஜக அரசுக்கு வந்து நம்ம எந்த வகையிலும் மனம் கோணாம போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது உங்களுடைய பலவீனம். அது காரணம் கரூர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதான காரணம். நீங்க இந்த இடத்துல ஒரு கரூர் விஷயம் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணனும்னா முன்னாடியே பண்ணிருக்காங்க சார். இல்ல நான் அப்ப என்ன அவர் தான் லீகலா போயிட்டு ஆர்டர் போய் ஆஜராயிட்டு
எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்ல மேல அந்த அலுவலகத்துல சரி இருந்தே கையை ஏன் அது வச்சிருந்தாரு. முடிச்சு விட்டலாம்ல, அந்த ஏன் இவ்வளவு நாள் அவ்வளவு பெரிய கேஸா சார் அது? அன்சால்வ்டு கேஸா சார் நீங்க அது சொல்லுங்க. அவங்க தானே பண்ணணும், இவங்க எப்படி பண்றாங்க? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஆ. எடப்பாடிக்கு வந்து ஒரு கொடநாடு, ஒரு கரூர் நாடு, அவ்வளவுதான். நான் கேட்கறது இதை முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாள், இவ்வளவு காலம் ஏன் எதுக்கு இழுக்கணும் நான் கேட்கிறேன். அவ்வளவு சால்வ் பண்ண முடியாத வந்து பிரச்சனையா சார் அது? ஏதாவது ஒன்று பண்ணணும், அவ்வளோதான். ஒன்னே ஆக்சிடென்ட் முடிக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்ஸ்பிரசி என்ன சரி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை எதுக்கு ஊற வச்சுட்டு இருக்கீங்க, பதப்படுத்திட்டு வரீங்க? சரி, பதப்படுத்துறதுக்கு காரணமே என்ன கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு கடிவாளம் தானே சார். ப்ராக்டிக்கலாக பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க. விஜய்க்கு வந்து ஒரு செக் இது அந்த கரூர் அதனால தான் வந்து அவங்க இப்போ திக்குமுக்காரரு. இல்லைன்னா அனிதா விஷயத்துல முதல்ல போனது யார்? விஜய் தான் போனார். ஆமா, அங்க போயிட்டு எந்த நடிகரும் சார் இப்ப கூட நீட்டு வேண்டான்றதுல கரெக்ட் சார். ஆனா அதே சமயம் மத்தியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் இல்லாம இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்போ சரி ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு அது வேற பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்கல்ல, அப்ப அந்த இடத்துல ஒரு இணக்கமான ஒரு ஒரு நீங்க கேப் கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் நுழைஞ்சிருவாங்க. இப்ப பிரச்சனையே இப்ப போட்டி கடும் போட்டியில இருக்கு. பிஜேபி இவங்க மென்மையா கையாளுறதா நீங்க சொல்றீங்க. விஜய் அந்த பக்கம் திமுக தான் ரொம்ப மென்மையா இருக்காங்க பிஜேபியோட. இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாது. மென்மையில ஒன்னா டிஃபரன்ஸ் வேணா ஸ்கேல் ஒன்னா வச்சு கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மென்மை தான். இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து கனிமொழி போறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் உட்கார்றது தானே சார் இது. அந்த ஃபார்மாலிட்டி கூட இவங்க பண்ணலையேன்னு தான் நான் கேட்கறேன் நான். ஓகே, ஓ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வி அமைச்சர் யாரோ ஒருத்தர் வந்து நீங்க அனுப்பி ஆதரவு தெரிவிக்கலாம். நீங்க அறிக்கையில மட்டுமே இல்லாம நீங்க நேரா போயிட்டு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். இதனால என்ன ஆயிட போகுது? ஆனா அதை கூட நீங்க செய்ய விரும்பலன்னு சொன்னா அப்ப நம்ம வந்து சந்தேகிப்போம். இதே கலைஞர் இருந்தாருன்னா அப்ப நடக்கிற அரசியலே வேற. இந்நேரம் வந்து நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுக ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாலும் கூட சொல்றேன், சென்ட்ரல்லே நீங்க சப்போர்ட் இருந்தா கூட பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது. இங்க இருக்கிற வந்து கலெக்டரேட் அந்த ஆபீஸர் முக்கியமான வந்து மத்திய அரசு அலுவலகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அது ஒரு பக்கம் தனியா நடக்கும். நம்மளே ஆச்சரியமா பார்ப்போம். ஒரு பக்கம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டாட்சி, இன்னொரு பக்கம் வந்து இங்க வந்து ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் வந்து கலைஞர் பண்ணுவா இருக்கலாம். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு அமைச்சர் அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்கு போது? ஓகே, அப்ப அதையும் கூட நீங்க அனுப்புனா அப்ப மனம் கோணாம நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஏன் பலவீனம்? அப்ப அடுத்த கட்டம் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா மத்தியில் வந்து நம்ம வந்து ஃபண்டு வரணும்னு ஒன்று இருக்கலாம், அல்லது கரூர் விஷயம் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிசைட் தான் அது. இதில் விஜய் தனிப்பட்ட ஒப்பீனியன் கிடையாது. அங்கே அரசு ஒரு முடிவு எடுக்குது, அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கேட்டால் இல்லைங்க முதல்ல நம்ம கொஞ்சம் மென்மையாக போவோம். அவங்களும் மென்மையாக தான் போகிறாங்க. யார் மென்மையா? திமுக தரப்புலேயே சொல்கிறேன், மென்மையா போகிறாங்க. மென்மையாக தான் அவங்களும் மென்மையாக தான். அது நெருக்கமாக மாறுமா திமுக? நெருக்கமாக தான். அது வந்து ஏற்கனவே ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்க தானே செய்யுது. என்ன பேச்சு? பிஜேபி கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் கூட்டணிக்கு போக போறாங்கன்ற ஒரு டாக் இருக்கு தானே. ஆமா, அது மறுக்கலே இல்ல, அது நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, விஜய் வந்து இப்ப வந்து ஒரு மிருக பலத்தோட இருக்கும்போது அதை வந்து எதிர்க்கணும்னா ஒரு பலம் வேணும், சென்ட்ரல் இருக்கிற பலம் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அப்படி நடக்கலாம். அதுக்கு ஒரு வசனம் இருக்குல்ல, என்ன கலைஞர் சொல்லிட்டு போன வசனம், கூட நட்பு இதுவா, ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி, ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி. ரைட் பர்சனா கூட நாளைக்கு ஆயிடலாம் மோடி. இல்ல ஏதோ ஒன்று, ஆனா வந்து ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா ஏன்னா இவங்க வந்து சென்ட்ரலில் இவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இந்த காங்கிரஸோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த 4 அந்த சப்போர்ட் கேட்டாங்க இல்லையா, அதனால வந்து தான் அவங்க ஒன்று சென்ட்ரல் பார்ட்டியை டச் பண்ணாமல் இவங்க என்ன செஞ்சிருக்கணும், வந்து அன்புமணி கிட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து சப்போர்ட் கேட்டு வாங்கியிருக்கலாம். சரி, ஆனால் அது காங்கிரஸ் அப்படி ஒரு நிலைப்பாடு மட்டும் கேட்டால் காங்கிரஸ் கூட்டணி இவங்க வெளியே வந்தாங்க. அது வந்து இவங்களுக்கு கம்ஃபர்ட் தானே, இது வெளியே வந்தாச்சு. ஆமாம், காங்கிரஸோட இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே தேசிய கட்சி அடுத்தது பிஜேபி தானே. அது பிஜேபியோட சப்போர்ட் இருந்தாக்கா இங்கே ஒரு அசைக்க முடியும்னு நினைக்கலாம் ஒருவேளை விஜய. அதுக்காக கூட போகலாம் திமுக. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய திமுக தரப்பு கூட பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் இந்நேரம்லாம் இவங்க வந்து மாணவர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்களே. அந்த மாதிரி முற்று முதலுமா முடிச்சிருங்க வேண்டான்றாரு. அது வந்து சார் அது இவங்க இன்னைக்கு இல்லை சார், இவங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை சார், குழுலாம் வச்சு வந்து கையெழுத்து இயக்கலாம் நடத்தினாங்க. வந்து முன்னாள் நீதியரசர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கருத்து கேட்பு நடத்தினாங்க. இதெல்லாம் வந்து நீண்ட போராட்டம் இருக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசா வந்திருக்கிற இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அனிதாவுடைய மரணத்துக்கு ஓடோடி போனாரு. அததான் பிரச்சாரத்தை பெருசா பேசினாரு. உதயநிதி பேசினதே பிரச்சாரத்துல பெருசா பேசின அந்த முதலமைச்சர் இப்ப என்ன நிலைப்பாடுன்னு கேட்க இன்னைக்கு வந்து இப்ப போராட விடல. எங்க சொன்ன இதெல்லாம் ரொம்ப ஓவரு. போராடலாம் விடவும் முடியாது. ஏன்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னன்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்க ஒதுக்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க வந்து போராட்டம் பண்ணி நீளம் அமைப்பெல்லாம் சிலது ராஜரத்னம் ஸ்டேடியத்துல சார் இப்ப எப்படி இப்ப நீக்கு போக்க நடந்துக்கிறாங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சென்ட்ரலில் நியூஸ் போகல, இவங்க வந்து ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஆமா ஒரு இடத்தையே ஒதுக்கி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே கூட்டம் பெருசாக நிரம்பிடும். ஆமா அப்போ அந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் டானி கொடுக்குற மாதிரி ஆயிடும். ம் அப்போ சில இடங்களில் தடுக்கிறாங்க, சில இடத்துல கொஞ்சம் கழிச்சு விடுறாங்க, இப்படி ஒரு நீக்கு போக்காக நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகே ஓகே போராட்டம் மொத்தமே உங்களை அனுமதிக்கலாம் இல்லை, ம் ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கூட்டத்தை கூட விடாமல் ரொம்ப நீக்க. இப்போ நான் வரும்போது கூட கேட்டேன், ம் ஒரு பேலன்சிங் பண்ணுறாங்க, ம். அது எவ்வளோ நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியலையே. அது ஓகே ம் போராட்டம் தடுக்கிறாங்க, அதே சமயத்தில் அனுமதிக்கிறாங்க. ம் இது காலப்போக்கில் இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நீட்டுக்கு விஜய் ஆதரவா எதிர்ப்பா நீங்க என்னவா சரி, பாக்குறீங்க? நான் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டேன் இது சார், அனிதா விஷயத்துல நம்ம முதல்ல அது ஆமா எதிர்த்தாரு. எதிர்த்தாரு. இப்போ அந்த எதிர்ப்பு நிலை இருக்கு, ஆனா சென்ட்ரல்ல சில இங்க பலவீனங்கள் இருக்குல்ல. ஓகே இங்க ரூலிகள் இல்லாமலாம் இப்போ நான் வசனங்கள் பேசிடலாம் கடகடன்னு ஜனநாயகங்கள்ல பேசுற மாதிரி, சரிங்களா? இப்போ ரூலிங்ல இருக்கிறாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா இணக்கமான ஒரு உறவு தேவை. அதாண்டி வந்து பாத்தீங்கன்னா கரூர் அந்த கேஸ் ஒன்று இருக்கு, ம் அதானே இதெல்லாம் இவருக்கு என்ன நெருக்கடின்ற புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால இப்போ கொஞ்சம் வந்து, ஆனா அதே சமயத்தில் வலுவா எதிர்க்க யோசிக்க வலுவா இருக்கு, அதனால தான் மென்மைன்னு சொல்லிட்டேன். மென்மையா? ஆமா, வன்மையா இல்ல மென்மையா. ரைட். திமுக எம்எல்ஏக்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் முதல்ல ஒரு முறையில பேசுனது, கைதானது, உடனே வெளியே வந்தது. இப்ப 15 நாள் ரிமாண்டு, இப்போ ஒரு எம்எல்ஏ. இது தொடர்ச்சியா நடக்கிறது, அது சரியா? ஒரு இல்ல, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் சார், நான் இப்போ சொல்லிடுறேன், தெளிவா சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிற வரைக்கும் கூட நீங்க வந்து பேசலாம்னா அது வந்து அவரோட உங்களோட சேர்ந்து அவர் கேஸ் போடுறாரு, கேஸ் போடல, அது வேற. ஆனால் ஒரு முதலமைச்சர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாண்புன்றது ஒன்று இருக்கா இல்லையா, அதை விட்டுட்டு நீங்கள் போகிற போக்கில் இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்கிறேன் நான், அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, திமுக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எவன் என்பதை தாண்டி நீங்கள் என்ன சொன்னீங்க, அடா உடான்ட்டீங்க. அது வரைக்கும் இவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. நீங்கள் என்ன எடுத்து பாருங்க, நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், செல்லூர் ராஜ் இருக்கிறதுலே இது வந்து புள்ளப்பூச்சி, உங்களுக்கு தெரியும். செல்லூர் ராஜா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவன் இவன், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், தாமோகன் பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் அடா உடான்னாங்க. அது வரைக்கும் இவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சியில் இவங்களும் பேசினாங்க, அதையும் விட்டுறக்கூடாது நம்ம. ஆதவர்ஜனா தான் இவ்வளோத்துக்கும் காரணமே. முட்டாள் முதலமைச்சர் சொன்னாரா, அதை அப்படியே ஆராசா வந்து பிரதிபலிச்சாரா? முட்டாள் முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு பிரசன்னா வரைக்கும் வந்து முட்டாள் முதலமைச்சர் சொல்றாங்க இல்லையா? காரணம் என்ன, அதுக்கு ஆதவர்ஜனா போட்ட அன்னைக்கு வந்து ஆதவர்ஜனா ஒரு வாரமா ரொம்ப அமைதி. ஒரு வாரம் இல்லை, நம்ம பேசின பிறகு தான் அது நம்ம தானே சொன்னோம், இங்கே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. நம்ம பேசணும்ல, போன தடவை பேசணும்ல, ஆதவர்ஜனால் தான் பல குழப்பங்கள். அதனால வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. அது வந்து நிர்மல்குமார் பேசுறது வேற சார், அது வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணுன்ற அந்த ஐடியாவில் அவர் பேசவே இல்லை. அதே சமயத்தில் நெருப்பு கொட்டுற மாதிரி பேசலை, சில வார்த்தைகள் விடுறாரு, சில ரவுடின்ற வார்த்தைலாம் விடுறாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் வந்து நிர்மல்குமார் பேட்டி இல்லை. ஓகே. ஆனால் வந்து இவர்கிட்ட அந்த ஆதவர்ஜனா கிட்ட வந்து அது இருக்கு. சிஎம்ஏ கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கு. ஆமாம், அவர் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாச்சு. அதனால இப்போ ஒரு அமைதியாக தான் இருக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சு தானே சார் இந்த அடா உடான்றது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் வந்து அரெஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதில் நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். காரணம் என்னன்னா, அடா உடான்னு பேசுகிற வரைக்கும் வந்து கடந்து தான் போகிறாங்க. ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா இதெல்லாம் பேசக்கூடாது, அது புதுசுன்றதுனால அவங்களுக்கு அறிவுறுத்துற இடத்துல இல்லை. கொத்து பரோட்டா அது இதுன்னு பேசக்கூடாது. கொத்து பரோட்டான்னு சொன்னால் அது ஒரு மனிதனை தானே குறிக்கும். கொளத்தூர் பகுதியில் வந்து தொகுதியில் வந்து கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா யாரை கொத்து பரோட்டா போட்டீங்க, ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ முன்னாள் முதலமைச்சர் தான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாதுன்றது ஒன்று, அது வந்து அறிவுறுத்துற இடத்துல அங்கே யாரும் இல்லை. இப்போ அதனுடைய விளைவுகள் தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இந்த மார்க்கண்டேயன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அந்த எல்லையை தாண்டி போயிட்டார். பெண் பேர்னா விழா எலும்பு உடைப்பன்னு சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது தான், ஆனால் சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கதவை சாத்தணும்னு சொல்லிட்டார். ஊட்டணும்னு கூட சொல்ல, கதவை சாத்தணும்னு சொல்லிட்டாரு. அப்போ கதவை சாத்தணும்னு சொன்னால் அந்த வசனங்கள் எப்படி வரணும்? இந்த ஏக வசனங்கள் வந்து பேசும்போது சவால் விடும்போது, நீ கதவை சாத்தியா, அந்த கதவை நாங்கள் உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கதவை வந்து சார் அதே சட்டமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வீசுவன்லாம் கடந்த காலத்தில் வந்து படிச்ச ஞாபகம் இருக்கு. சில பேர் வந்து பேசியிருக்காங்க, சரிங்களா? பொது மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கருப்பன்லாம் பேசியிருக்கிறாங்க, பல கதைகள் இருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா, கதவை மூடுவியா, கதவை மூடுன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் விழா எலும்பு உடைப்புன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் டைரெக்டாக சொன்னீங்கன்னா, அப்போ முதலமைச்சர்கிட்ட தான் சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது. அப்போ சாதாரண மக்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும்ல, என்னங்க முதலமைச்சரே ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறாருங்க,
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முன்னாள் முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு அறிவுறுத்தல் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல், நாம் வந்து கண்ணியத்தை கடைபிடிப்போம், இப்படியான பேச்சுகள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருமையில் பேசக்கூட விடுங்க. நீங்கள் வந்து என்ன பதிலுக்கு பதில் பேசணும்னு சொல்லுவீங்க. சரி. ஆனால் விழா எலும்பு உடைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாருன்னா, விழா எலும்பு உடைப்புன்னா அப்போ அது முன்னாள் முதலமைச்சர் அதை கேட்டு அமைதியாக இருக்கிறார். அதுவும் தவறு தானே. ஓகே. அங்கே நீங்கள் அறிவுறுத்தல் கொடுக்கணும்ல. நாளைக்கு இதே தானே சார் நடக்கும். பதிலுக்கு பதில் பேச எப்படி சார் இருக்கும்? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வருது. அப்போ இங்கே இருக்கிற வந்து டிவிக்கில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை பேசினா எப்படி இருக்கும்? அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஏற்றுக்க முடியாது. அந்த கைது மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்கட்டும்னு நினைக்கிறாங்களோ ஒரு வேலை? இல்லை, ஒரு மோதல் வரட்டும்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சுருக்கமாக சொல்கிறேன்னு கேட்டால், மீண்டும் தேர்தல் வந்தால் வந்து விஜய் வந்து இந்த 108 சீட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க திமுக தரப்பில். திமுக. ஆமாம், அதனால சீக்கிரம் தேர்தல் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. என்ன வேணா ஸோ அதனால மோதலை விரும்புகிறாங்க. ஆமாம், அது வந்து ஒரு 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 கலாட்டம் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு இந்த 89-90 நடந்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே. ஓகே. 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒன்றா பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கானா. திமுக தரப்பில் அப்படி நினைக்கிறாங்க. மீண்டும் தேர்தல் வந்தால் விஜய் வந்து இந்த இந்த அந்த கல்ட்டு வந்து விழுந்துடுச்சு, இந்த 108 சீட்டெல்லாம் வராது, ஆனால் மீண்டும் தேர்தல் வரட்டும் சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு உங்களை. பார்க்கலாம் என்ன நடக்குது. இல்லைன்னா இந்நேரம் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பாரு, ஒரு அறிக்கை விட்டுருப்பாருல்ல, யாரும் வந்து கண்ணிய குறைவா இது மாதிரி பேசாதீங்க, அடாவுடான்னு பேசாதீங்க. அட கூட விட்டுருங்க, அடாவுடான்றதை கூட விடுங்க. ஏன்னா இந்த சைடும் பேசியிருக்கிறாங்க, முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து இருக்கு, அது பேசக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணியம் கருதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அமைதியாக நடந்துங்க, இல்லை இந்த மாதிரி அடிப்பம் உதைப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் வரவே இல்லையே. ஓகே. அப்போ நாளைக்கும் பேசுவாங்கன்னு தானே பொருள். ரைட். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி சார்.